ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சில பேர் தம்ப்லைனை வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நாங்கள் திருப்பதிக்கு தான் கிளம்பிட்டோம். திருப்பதியில் எங்களோட ட்ராவல் விலாக் எப்படி இருந்ததுன்னு வீடியோவை கண்டினியூவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இங்கே ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 வந்து ட்ரெயின் ஏறினோங்க. நெக்ஸ்ட்டு டே மார்னிங் 7 தான் திருப்பதிக்கு போய் ரீச் ஆனோம். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து மேலே திருமலைக்கு போகிறதுக்கு ஜீப்பில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், செம்ம ரஷ்ஷுங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மேலே தாங்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து 2 வாட்டி திருப்பதிக்கு வந்திருக்கோங்க. இப்போ வர்றது 3வது வாட்டி. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தனு குழந்தையாக இருக்கும்போது வந்தோம். நெக்ஸ்ட்டு ரித்திக்கு குழந்தையாக இருக்கும்போது வந்தோம். ரித்திக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொட்டை வந்து திருப்பதியில் தான் அடித்தோமே நாங்கள். லாஸ்ட்டு 2 வாட்டியும் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே நாங்கள் நடந்து தான் போகணும் மலையில். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நடந்து போகல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரூமும் எங்களுக்கு கிடச்சிருச்சுங்க. ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி பார்க்க கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணிங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தாங்க. நாங்கள் சாமியை பார்க்க மதியானம் 1 மணிக்கு கிளம்புனோம். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் வெளியிலேயே வந்தோங்க. 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாமியே பார்த்தோம். ஏன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் தான் போகணும். முன்னாடியே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலை. ஸோ அதனாலேயே எங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. ஆனால் நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமியை பார்த்தோம். நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா மதியானம் 1 மணி ஆச்சுங்க. ஸோ வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இந்த வீடியோ ஈவினிங் எடுத்த வீடியோ தாங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்ட பின்னாடி மறுபடியும் எல்லோரும் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து அங்கே கோவிலுக்கு போயிருந்தோங்க. பக்கத்தில் இருக்க கோவிலெல்லாம் பார்க்கலான்னு. இங்கே பாருங்கள், வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் கூட வந்து இன்னொரு ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்களோட ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 ஃபேமிலியும் ஒன்றாவே தாங்க போயிட்டு ஒன்றாவே வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது அவங்களும் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்கும் பண்ணோம். லாஸ்ட்டு 2 வாட்டி பார்த்திங்கன்னா திருப்பதி வந்திருக்கும்போது மலை அடிவாரத்துலேருந்து நடந்து வந்தோங்க. ஸோ சாமியை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துட்டோம். ஆனால் இந்த வாட்டி அவ்வளோ சீக்கிரமாக முடியலங்க. 24 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாமியை பார்த்தோமே. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கலங்க. தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதால் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்ச மாதிரி இல்லைங்க, கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ எப்படியோ நல்லபடியாக பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. Ready?
இப்போ முன்னாடி ಭಕ್ತರು ಹಾಗೂ ಯಾತ್ರಿಕರೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಮ್ಮ ಉಚಿತ ವಸತಿ ಸಮುದಾಯದಲ್ಲಿಯೇ ಬೆಳಗ್ಗೆ 6 ಗಂಟೆಗೆ ಕ್ಯೂ ಲೈನ್ನಲ್ಲಿ ಕೋರಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ. ಓಂ ನಮೋ இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லா கோவிலையும் சாமி கும்பிட்டுட்டு இந்த கடைங்க இருக்கும்ல அந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். என்னென்னா வந்து நாங்கள் இப்போ தங்கிட்டு இருக்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடைங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே பக்கம் தாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொறுமையாக வந்து பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க ரூமுக்கே போகணும். இங்கே பாருங்கள். ஸோ நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஒரு சில வீடியோ மட்டும்தான் நான் எடுத்தேன். ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க. நாங்கள் வந்து கடை வீதியிலேருந்து வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. அதனால் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்கே போகணுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் திருப்பதி போகிற ஐடியா இருந்தால் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.